இந்த 24 ஹவர்ஸ் பேரண்ட்ஸ் தங்குறதுங்கிறது மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு கொஞ்சம் அன்ஃபேர் போல் இருக்குது. ஏன்னா அவங்க உட்காந்து பாடும்போது எல்லாருக்கும் அதை ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒருவேளை சங்கடமாக இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியல. பிக் பாஸ் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வினோதனா வந்து ஒரு சாக்லேட் எடுத்து காமிக்கிறாரு. டார்க் சாக்லேட் எடுத்து காமிச்சிட்டு நம்ம தான் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம், உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ஒரு ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிக்கும் போல் இருக்குது, நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த டார்க் சாக்லேட் சாப்பிடுவோம், இங்கே நான் தனியாக சாப்பிட்றேன், எனக்கு கிறிஸ்மஸ்க்கு இங்கே உங்களை விட்டுட்டு இங்கே தனியாக இருக்கேன், நீங்கள்லாம் நல்லா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கமர்தினியும் கூப்பிட்டு விஷ் பண்ண சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நியூ இயர்க்கு நீ இருப்பப்பா நான் இருப்பேனான்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. இங்கே ஃபுல்லாக ஓட்டிங்கில் டாப்பில் இருக்கார். ஆனால் அவர் பயந்துக்கிட்டு நியூ இயர்க்கு இருப்போமா இருக்க மாட்டோமானோ யோசிக்கிறாரு. அப்போ கமர்தன் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கண்டிப்பாக உனக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கமர்தனும் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியாது போல் இருக்குது, வெளியில் அவருக்கு நிறைய ஓட்டு இருக்குங்கிறது ஐடியா இல்லை போல் இருக்குது. அதை வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே எனக்கும் நியூ இயர் இங்கே செலிப்ரேட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஓட்டு போடணும், மக்கள் போடுவாங்களோ தெரில, மக்களே ப்ளீஸ் ஓட்டு போடுங்க, நியூ இயர் இங்கே செலிப்ரேட் பண்ண போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லும் போது விக்ரம் அந்த பக்கமாக வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பொங்கல் வரைக்குமே நம்ம எல்லோரும் இருப்போம், எல்லோரும் இங்கே பொங்கலே செலிப்ரேட் பண்ணுவோம், ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களே